பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட பேச நினைக்கிற வார்த்தை அது லூக்கா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுக்காக தம்முடைய கரத்தை நீட்ட போகிறாரு. அது மாற்றமல்ல, உங்களை அவர் தொட போகிறாரு. அவருடைய கரத்தால் உங்களை தொட போகிறாரு. அவர் தொட்டால் உங்களோட வாழ்க்கையே மாறிவிடும். அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் இயேசுப்பா மரித்தார். எப்படியா? தம்முடைய கரத்தை நீட்டி. அவருடைய கரம் இன்றைக்கும் நீட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கான அர்த்தம் தெரியுங்களா? அவர் அவ்வளவாய் நம்மை நேசிக்கிறதுக்கு அடையாளமாய் அவருடைய கரம் அவ்வளவாய் நீட்டப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் உனக்கு அம்மாவையோ அப்பாவையோ எவ்வளோ பிடிக்குன்னா அந்த குழந்தை இப்படி காட்டிட்டு விட்டுடும் இல்லைங்களா? ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவுமா இருக்கிறவர். தாயுமா இருக்கிறவர், தகப்பனுமா இருக்கிறவர், நண்பராக இருக்கிறவர், உறவினராக இருக்கிறவர், எல்லா நிலையிலும் எல்லாவுமா இருக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கரம் உங்களுக்காக அன்பை வெளிப்படுத்தும்படி இன்னுமாய் நீட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் அவரை விட்டு தூரம் போயிருக்கிறீங்களா? அவருடைய அன்புக்கு நான் பாத்திரவான் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? இனி அவருடைய அன்புக்கு நான் தகுதியானவன் அல்ல, தகுதியானவள் அல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கரம் இன்றைக்கும் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. நாள்தோறும் நீங்கள் திரும்பி வர மாட்டீங்களா? என் பிள்ளைங்க என்னை நோக்கி வரமாட்டார்களா? என் பிள்ளைங்க என்னை தேடி வரமாட்டாங்களான்னு சொல்லி அவரோட கரம் இன்றைக்கும் நீட்டப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக நீட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களை கட்டி அணைக்க அவர் போதுமானவராக இருக்கிறாரு. பாருங்க, ஒரு எளிய மகன் தன் தகப்பனை விட்டு தூரம் போயிருந்தான். ஆனால் ஒரு நாள் தகப்பனுடைய அன்பை உணர்ந்த மாத்திரத்தில் ஓடி வந்தான். தகப்பனேன்னு சொல்லி ஓடி வரக்குள்ளோ அந்த தகப்பன் அந்த மகனை கட்டி அணைத்து ஏற்றுக்கொண்டது போல உங்களை ஏசப்பா ஏற்றுக்கொள்ள போகிறார். நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் பிரியமானவர்களே, ஏசப்பா நீங்கள் எப்போ திரும்பி வந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ள சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பாவுடைய அந்த கரம் உங்களை தொடும்படி, ஏசப்பா நீங்கள் ஒரு விஷயம் என்னை தொட மாட்டீங்களா? என்னை உயிர்ப்பிக்க மாட்டீங்களா? என்னை சுத்திகரிக்க மாட்டீரா அப்படின்னு சொல்லி நீங்கள் கதறி ஏசப்பாவை நோக்கி வந்தீங்கன்னா அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை கட்டி அணைக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை தொட்டு அணைத்து உங்களை அரவணைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடுறீங்களா? அந்த ஏசப்பாவை நோக்கி கதறீங்களா? அவரோட அன்பு இன்றைக்கும் மாறாததாக இருக்குது. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளில் கூட உங்களோட பிள்ளைகள் அப்பா எவ்வளோ தூரம் கடந்து போயிருந்தாலும் உங்களுடைய அன்பு இன்றைக்கு மாறாததாக இருக்கப்பா. உங்களோட பிள்ளைகளை இன்றைக்கு நீர் தொடுவீராக. உங்களோட கரத்தால் நீர் தொட்டு அவளை ஆசீர்வதித்து அவளை மீண்டுமாய் உங்களோட பங்குக்கு ஆத்திரவான்களாய் மாற்றி உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் அவளை மாற்றுங்கப்பா. உமக்கு சொந்தமான பிள்ளைகளாய் மாற்றுங்க. உங்களுடைய பிள்ளைகள் உமக்கு சொந்தமானவர்கள், உண்மை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. உங்களோட அன்பை ஊற்றி அவளை தொட்டு நீர் எல்லா சூழ்நிலையிலும் அவளை குணமாக்கி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். Praise the Lord. God bless you.